இனிய வணக்கம். வெல்கம் டு மாம் அண்ட் சன்ஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம தென் ஷீரடின்னு சென்னை டு திருச்சி போகிற ரூட்டில் நேஷ்னல் ஹைவேஸில் இருக்குது. அக்கரைப்பட்டின்ற இடத்துல இருக்குங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போக வேண்டியது இருக்கும். சமயபுரத்துக்கு பக்கத்தில் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கங்க சாய்பாபா கோவில். உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு துவாரகமாயியோட அந்த நம்ம ஷீரடியில் பார்க்குற துவாரகமாயியோட அந்த செட்டப் அப்படியே இருக்கும். இதில் உள்ள தூணி இருக்கும். நீங்கள் மட்டை தேங்காய் வாங்கி எரிக்கலாம். அதை விபூதி பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. வெளியே மட்டை தேங்காயும் விற்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்குற இந்த மண்டபம் நல்ல பிரம்மாண்டமாக பளிங்கிலேயே கட்டியிருக்காங்க. உள்ளே அவ்வளோ அழகாக இருக்கார் சாய்பாபா. சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முன்னாடியே பாபா சிலைக்கு முன்னாடி ஒரு பளிங்கிலேயே நந்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும். அந்த ஆர்கிடெக்சர் உள்ளே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாய்பாபா சிலையை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் அலோவ் பண்ணல. பாபா சிலைக்கு பின்னாடி படியேறினோன்னா விநாயகர் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்குது. சிவலிங்கத்தில் ஆப்போசிட்டில் நமக்கு சாய்பாபா வச்சு அதை ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தத்தாத்ரேயர், கிருஷ்ணர், லக்ஷ்மி எல்லாம் வச்சுருக்காங்க. பின்னாடி இறங்கி வந்தோன்னா மரத்துக்கடியில் ஒரு சாய்பாபா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதோட வரலாறு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான கோவில். வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக போங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.